ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பாலக்கீரை பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நாம் அரை கட்டு பாலக்கீரை கழுவி எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கீரை நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இந்த கீரை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கீரையை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்கு. இப்போ 1 ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் ஓமப்பொடி போட்டுக்கலாம். அரைச்சி எடுத்த கீரையை சேர்த்துக்கலாம். இதில் கோதுமை மாவு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். கடலை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சதும் தேய்ச்சி வச்ச மாவை சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஹெல்தியான கோதுமை மாவு பாலக் பூரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ்க்காக உஷாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.